வணக்கம். இந்த பதிவில் இந்த பனிக்காலத்தில் நம்ம வீட்டு ரோஜா செடிகள் வேகமாகவும் வளரும், அதிக பூக்களையும் கொடுக்கும். இன்று எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளை எல்லாவற்றையுமே பாருங்கள். அதற்கான வளர்ப்பு குறித்த தகவல்களையும் இடையிடையே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பன்னீர் ரோஜாக்கள். இந்த சீசனில் நீங்கள் ரோஜாக்களை வாங்கி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான க்ரோத் கிடைக்கும். இது ஆரஞ்சு ஃப்ளோரிபண்டான்னு கேளுங்க. கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது, அல்லது நீங்கள் இந்த நிறத்தை வைத்து கூட நீங்கள் வாங்கலாம். ஹெல்த்தியான செடி வாங்கிட்டு அதை நல்ல ஒரு மண் கலவையில் வைக்கணுங்க. ஒரு 3-4 கிளைகள் இருக்கக்கூடிய செடியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை தோட்டத்து மண் அல்லது செம்மண் 1 பங்கு எடுத்துக்கோங்க. கோகோபீட் 1 பங்கு எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி வேப்பம் பிண்ணாக்கு எடுத்துக்கோங்க. மண்புழு உரம் ஒரு 1/2 பங்கு எடுத்துக்கோங்க. இந்த கலவையில் நீங்கள் வாங்கி வந்த ரோஜாவை வைக்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு டார்க் மெரூனில் இருக்கக்கூடிய அழகான ஒரு ஹைப்ரிட் ரோஸ். நிறைய ஒவ்வொரு கிளைக்குமே ஒவ்வொன்று பூத்துருங்க. இப்படி நாம் வச்ச செடியில் நீங்கள் க்ரோத் நல்லா வந்த பிறகு உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்க வேணாம். ஏன்னா நாம் மண் கலவையிலேயே மண்புழு உரம் கொடுத்துருக்கோம். அதனால் நாம் உடனே உரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துக்கிட்டே வாங்க, ஹெல்த்தியான க்ரோத் வரட்டும். அடுத்து நாம் இப்போ பார்க்குறது ஆரஞ்சு கலரில் ஹைப்ரிட் ரோஸுங்க. ஒரு கிளைக்கு ஒரு பூ தான் பூக்கும். நல்ல பெரிய அளவில் பூக்கும். மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ரொம்ப அழகான நிறத்தில் பூக்கக்கூடியது. இந்த செடி நீங்களும் வாங்கிடலாங்க. நல்ல ஒரு நமக்கு விருப்பமான ஒரு நிறத்தில் இருக்கும். அடுத்தபடியாக தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்த நீங்கள் 1261-0ன்னு சொல்லக்கூடிய வேர் வளர்ச்சிக்கான உரம் உரக்கடையில் கிடைக்கும். என்பிகேன்னு சொல்லக்கூடிய 1261-0 நீங்கள் வாங்கலாம். இது மினியேச்சர் ரோஜா, இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 1261-0 உரத்தை 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் கலந்து செடிகளுக்கு ஊற்றி கொடுங்க. நம்ம மண்ணில் மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக கோகோபீட்லேயும் நம்ம வளர்க்கலாம். கோகோபீட்லேயும் எவ்வளோ அழகாக நல்ல துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வேர் ஒயிட் ரூட்ஸ் வேகமாக வரும், வேகமான வளர்ச்சியும் இருக்கும். இது ஒரு ஆரஞ்சு கலர் பூக்கட்டும், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்படி 1261-0 நீங்கள் கொடுத்த பிறகு திரும்ப தொடர்ந்து நம்ம 1 வாரம் விட்டுட்டு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் டிலைட் எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். நல்ல ஒரு அழகான நிறத்தில் 2 நிறத்தில் கலந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குறதும் கோகோபீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற நாட்டு ரோஜா, டெய்ஸி ரோஸ்னு சொல்லுவோம். இந்த ரோஜாவும் நமக்கு நல்ல வேகமான வளர்ச்சியில் இருக்குது. இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குதுங்க. இப்படி கோகோபீட்லேயும் மண்ணுலேயும் நீங்கள் 2 விதமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் கோகோபீட்டில் நாம் உரம் கொடுக்கும் பொழுது எந்த வித கம்போஸ்ட், மண்புழு உரம் இவற்றை கொடுக்கக்கூடாது. என்பிகே உரத்தை மட்டுமே லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுத்து நாம் வளர்க்கணும். அதற்காக நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்படி மண்ணில் வளரக்கூடிய அந்த செடியை தொடர்ந்து நீங்கள் பாதுகாத்து வரலாம். அடுத்த வாரத்தில் என்பிகே ஆல்-19 கொடுக்கலாங்க. என்பிகேயில் ஆல்-19 உரக்கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதையும் 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் கலந்து, அதோட எப்சம் சால்ட் 1 கிராம் கலந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தொட்டிக்குமே 1/2 லிட்டர் வீதம் நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். இப்படி ஸ்லோவாக நீங்கள் உரம் கொடுக்க கொடுக்க எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செடி நல்லா வளரும், பூக்கவும் ஆரம்பிக்கும். அதற்கிடையில் மொட்டுக்கள் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொஞ்சமாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பூத்து முடிந்த கிளைகளை நம்ம கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விடும்போது பக்கத்துலேயே ஒரு தளிர் வருது பாருங்கள். இப்படி தளிர் வந்த உடனே நம்ம பூச்சி விரட்டி கண்டிப்பாக தெளிக்கணுங்க.
வாரம் ஒரு முறை எந்த ரோஜா செடியாக இருந்தாலும் எந்த பூச்செடியாக இருந்தாலும் நாம் பூச்சி விரட்டி தெளிச்சிடணும். வேப்ப எண்ணெய் கரைசலோ அல்லது கெம்னு சொல்லக்கூடிய பூச்சி விரட்டியோ நீங்கள் தெளிக்கலாம். எங்கள் வீட்டில் பனிக்காலமானதுனால காலையில் சில நாட்களில் மாடிக்கு போக முடியல. அதனால் சில ரோஜாக்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கும். மற்றபடி நிறைய பூக்கள் இருக்குதுங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பேபி பன்னீர் ரோஸ். இந்த பனிக்காலத்தினால நாம் சரியாக அதில் தண்ணீர் தெளிக்காமல் விட்டதுனால இலைகள் கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் தினம் தினம் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க, பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க. 10 நாட்களுக்கு ஒரு முறை உரம் கொடுத்துருங்க. ஆர்கானிக் உரமோ கெமிக்கல் உரமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். இப்படி பூத்த பிறகு கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணால் மீண்டும் மீண்டும் தளிர்கள் வரும். இப்படி தொடர் பராமரிப்பு நீங்கள் செய்யலாம். இந்த சீசனில் சாமந்திகள் எவ்வளோ பூத்திருக்கு பாருங்கள். நிறைய பூக்கள், செடி ஃபுல்லாக பூத்திருக்கு. இது ரோஜா பூக்கள் போல் நாம் விரும்பி வளர்க்குற சாமந்தி. என்னோடய சேனலில் இதை பதியம் போடுறதுக்கும் வளர்க்குறதுக்கும் ஆன வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நிறைய ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி இந்த சாமந்தி. இப்படி அடுத்ததாக இந்த பனியில் அதிகம் பாதிக்கப்பட்ட இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இப்படி நல்ல ஒரு உள்ள நிறம் பாருங்கள். டார்க் பிங்க் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மொட்டுக்கள் பாருங்கள் இந்த பனியினால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பூச்சி விரட்டி தெளித்தோன்னா அடுத்தடுத்து பூக்கிற பூக்கள் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பூக்களாக இருக்கும். நீங்கள் பூச்சி விரட்டி தெளித்து உரம் கொடுத்து தேவையான அளவு மட்டும் தண்ணீர் கொடுத்து கட் பண்ணி இப்படி பராமரித்தீர்களானால் கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் எங்கள் வீட்டில் பார்த்த மாதிரி அதை விட அதிகமாகவும் உங்கள் வீட்டில் பூக்க வாய்ப்பு இருக்குது. ரோஜா வளர்ப்பு, காய்கறி வளர்ப்பு, ஹெர்பல் வளர்ப்பு எல்லா தகவல்களும் எங்கள் சேனலில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.